திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சொல்லாத நுண் உணர்வாய், சொல்ல முடியாத நுண்ணிய உணர்வாய் இருக்காரு. உணர்வுகளை உணரலாம், அனுபவிக்கலாம். ஆனா அதை விலக்கி சொல்ல முடியாது. ஒரு தாய்க்கு தன்னோட குழந்தை மேல் இருக்கிற தாய்மை என்ற உணர்வை உணரலாம், அனுபவிக்கலாம். ஆனா அந்த உணர்வை விளக்க முடியாது. அதே மாதிரிதான் இறை உணர்வும். அது எல்லா உணர்வையும் விட ரொம்ப நுண்மையானது, சொல்லில் அடங்காதது. அதாவது இறைவனோட தன்மை இதுதான், இறைவன் இப்படிப்பட்டவர், இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லால வடித்து இத்தகையது என்று கூற முடியாத நுண்மையான உணர்வை கொண்டவர். அதனால தான் மாணிக்கவாசகர் சொல்லாத நுண்ணுணர்வாய் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து, நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கிற இந்த நிலையற்ற உலகத்துல நம்ம பார்க்குற எல்லாத்துக்குள்ளேயும் அறிவா இருக்காரு. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல மாறாதது அப்படின்னு எதுவும் இருக்கா? எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு. தத்துவங்கள், அறிவியல் உண்மைகள் கூட மாறிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு இது பிடிக்கும், நாளைக்கே அது பிடிக்காம போகும். இன்னைக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம், நாளைக்கு அவங்களையே கெட்டவங்கன்னு சொல்லுவோம். இப்படி நம்ம நினைக்கிறது கூட மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற இந்த நிலையற்ற உலகத்துல அத்தனை வடிவங்களிலும் அறிவாய் நிற்கிறாரு இறைவன். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதே உண்மை. ஆனா மாறாத ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது சிவம். இதைத்தான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் அப்படின்னா மாணிக்கவாசகர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. தேற்றனே தேற்ற தெளிவே, தேற்றனே அப்படின்னா தெளிவானவனே, தேற்ற தெளிவே அப்படின்னா தெளிவின் தெளிவே. இந்த மாறுகின்ற உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி மாறாத பரம்பொருளை உணர முடியாது. அதனால வெளி உலகத்தை ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கும் அவனை அறிஞ்சா அமிர்தத்தை உண்ட இன்பத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி தனக்குள்ள இருக்கிற பேரின்ப நிலையை அறிந்து அப்படி தனக்குள்ள அகப்படும் சிவனை ஆத்மனாக பிடிச்சுக்கணும். அதுதான் இறை உணர்வு. அந்த இறை உணர்வு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கையெல்லாம் கழுவிடுது, ஒளியை பெருக்குது. சிவன் உள்ளத்துக்குள்ள வரும்போது அப்படி ஒரு